வந்தவாசி தென் வணக்கப்பாடி கிராம தேவதை ஸ்ரீ பாடி அம்மன் மகா கும்பாபிஷேகம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லாறு குறுவட்டம் தென் வணக்கப்பாடி கிராமத்தின் கிராம தேவதையாக கிராமத்தின் பெயரையே தன் திருநாமமாக கொண்டு தென் வணக்கம்பாடி ஊராட்சி மக்களையும் மற்றும் உலக மக்களையும் காத்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ பாடி அம்மன் திருக்கோயிலானது பழுது பார்த்து வண்ணம் தீட்டி கிராம மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவானது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை கோவை ஸ்ரீமத் தர்மராஜா அருள்பீடம், கொங்கு காசி அஷ்ட பைரவர் பீடம், சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் அவர்கள் தலைமையிலும், கோவை ஆதீனம் நாகராஜ திருக்கோயில் ஸ்ரீலஸ்ரீ பாலமுருகன் சுவாமிகள், காமாட்சி அம்மன் கோயில் பீடம், தவத்திரு நாகஜோதிலிங்க தம்பூர்ணம் சுவாமி, பொள்ளாச்சி முள்ளுப்பாடி ஸ்ரீ ஐஸ்வர்ய பிரத்யங்கரா தேவி குருபீடம், தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ சூர்யானந்த பிரகமேந்திர சரஸ்வதி சுவாமிகள், கோவை சிவஸ்ரீ கிரி ஆச்சாரியா, ஸ்ரீ தோற்றமுடைய அம்மன் அருள்ஞான சித்தர் பீடம், ஸ்ரீலஸ்ரீ சாமி கந்தகுரு சித்தர், அருள்மிகு அல்லல் தீர்க்கும் அகத்தீஸ்வரர் திருக்கோயில் சிவஸ்ரீ பா ரவி சுவாமிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மடாதிபதிகள், ஆதீனங்கள், சிவாச்சாரியர்கள் ஆகியோர் முன்னிலையில் திருக்குட நன்னீராட்டு பெருசாந்தி பெருவிழா மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. 26/4/2026 அன்று மாலை 6 மணிக்கு வாசு நிவர்த்தி பூஜை மற்றும் அஷ்டதிக்கு பாலகர்களுக்கான பரிகார பூஜையும் 7க்கு முதல் கால வேள்வியும் நடைபெற்றது. மறுநாள் காலை 7 மணி முதல் 2ஆம் கால வேள்வியும், அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மகா வேள்வியானது ஆன்மீக இசை கச்சேரியோடு நாதஸ்வர தவில் இசையோடு கைலாய வாத்தியங்கள் முழங்க சிறப்பு தன்மையுடன் மகா கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்றது. விழாவின் முடிவில் புனித கலச நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டும் அம்மனுக்கு அபிஷேகமும் செய்யப்பட்டது. இறுதியில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி அருளை பெற்று சென்றனர். கிராமத்தின் முக்கிய பிரமுகரும் கோயில் நிர்வாகியில் ஒருவருமான பே அன்பரசன் அவர்கள் கும்பாபிஷேக நிகழ்வு குறித்து செய்தியாளரும் விளக்கி கூறினார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.